ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மளோட பார்த்தீங்கன்னா நசீஸ் ஆர்ட் வேர்ல்ட். டுடே பார்த்தீங்கன்னா 7 லெட்டர் ஷேப்போட 3D ஆர்ட் வித் கலர் தான் பண்ண போகிறோம். பார்ட் 2 தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். 3D ஆர்ட் வித் கலர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் லைன் போடணும். நான் போடுற மாதிரி கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ஒரே சைஸில் இருக்கணும். ஓகே, ஸ்லாண்டிங் லைனாக போட்டுக்கோங்க, கார்னர் லைனாக. ஸோ ஒரே சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்மால் லெட்டருக்கு நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி குட்டியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கு ரொம்ப நீளம் போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு முடிச்சிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர் வச்சுட்டு கொஞ்சமாக நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அழிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அழிச்சிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லாவே கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க நல்லாவே பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறப்ப இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அது தப்பு. ஸோ 2வது தடவை பண்ணுறப்ப இப்படி பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். நான் எப்படின்னா ஒரு நல்ல ஸ்லாண்டிங் லைன் மாதிரி ஒரு கரெக்டான கோடு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது அப்புறமா கடைசியில் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ அப்புறம் வந்துட்டு இதையும் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி கோட் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா இது வந்துடும். நான் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன். ஸோ கடைசி நான் அழிச்சு கரெக்டாக ஆக்கிட்டேன். ஸோ அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பெருசாக அது வந்துட்டு வந்துடக்கூடாது. அது வந்துட்டு ஒரு இதுதான். ஓகே, வந்துட்டு கரெக்டாக ஆக்கிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லைன்ஸ் இருக்கா, இதை வந்துட்டு இப்படி நார்மலாக கோடு மாதிரியே போட்டுடலாம். இதுக்கப்புறம் உள்ளதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்வாக, அதாவது வளைவாக வந்துட்டு நீங்கள் கொண்டு வரணும். எல்லாத்தையுமே வளைவாக கொண்டு வந்துக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கோணலாக வந்து கரெக்டாக வரணும், வளைவாக வரணும். வளைவாக வர மாதிரி நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ரொம்பவே ஹைட்டாகவும் வந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வளைவாக வர மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், செம்மையாக வந்துடும். இப்போ நான் வந்துட்டு கலர் கொடுக்க போகிறேன். எப்படி கலர் கொடுக்கலாம் வாங்க பார்க்கலாம். ஸோ கலர் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டார்க் கிரீனும் லைட் கிரீனும் கொடுக்க போகிறேன். நான் ஜாய் ஆஃப் கிரியேஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் எடுக்கலான்னு பார்த்தேன். சரி அப்படி வேணாம் லைட் க்ரீன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் க்ரீனை பார்த்தீங்கன்னா பேஸுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ லைட் க்ரீன், அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, லைட் க்ரீனை வந்துட்டு பேஸ்க்கு தான், மேலே உள்ள பேஸ்க்கு மட்டும்தான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டேன். நான் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டார்க் க்ரீனை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3D ஆர்ட் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல தான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ வாங்க கொடுத்துடலாம். நான் கொடுத்துருக்க மாதிரி நல்லாவே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து 3D ஆர்ட் மாதிரி இருக்காது. மோஸ்ட்லி நான் அவுட்லைன் கொடுத்தா தான் செம்மையாக இருக்கும். இதுக்கு வந்து நான் பிளாக் பண்ண எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து மார்க்கரு, ஸ்கெட்சு இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸ்கெட்சு வந்துட்டு ஒல்லியான தின் ஸ்கெட்சாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எடுத்துக்காதீங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குல்ல? ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 10க்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோலாம். ஸோ டாட்டா, பாய் பாய் கைஸ்.